ஹாய் கைஸ், திருவாரூர் டு காரைக்குடி எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸ் இப்போ ரீசெண்டாக எங்கே போயிட்டுருக்குது. மதினாம்பட்டினம், பேராவூரணி, அறந்தாங்கி இந்த ஸ்டேஷன்ஸில் பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்ஸ் அப்டேட்டு, பாம்பன் பிரிட்ஜ் இன்னாகுரேஷன், இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவாரூர் டு காரைக்குடி லைனில் எலக்ட்ரிஃபிகேஷன் இப்போ ரீசெண்டாக எங்கே போயிட்டுருக்குன்னா, திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி வரைக்கும் ஒயரிங்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. திருத்துறைப்பூண்டிலேருந்து அகஸ்தியம்பள்ளி லைன் பெரியது இல்லையா, அங்கே ஃபுல்லாக போல்ஸ் எல்லாம் ஊனி ஒயரிங்கெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அந்த ஒர்க்ஸ் ஃபுல்லாக மார்ச் எண்டு இல்லைன்னா ஏப்ரலுக்குள்ளே கம்ப்ளீட் ஆயிரும். திருத்துறைப்பூண்டி டு காரைக்குடி லைனுக்கு முன்னாடி திருவாரூர் டு அகஸ்தியம்பள்ளி லைன் தான் ஃபுல்லாக எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணி இனிமேல் ட்ரெயின்ஸை விட போகிறாங்க. நம்ம திருவாரூர் டு காரைக்குடி லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, அகஸ்தியம்பள்ளி இந்த லைன் தான் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகும். அங்கே தான் நம்ம லைனுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எலக்ட்ரிஃபிகேஷன் முடிஞ்சு எலக்ட்ரிக் இன்ஜின் வரப்போகுது. இப்போ திருத்துறைப்பூண்டி டு காரைக்குடி லைன் அப்டேட்ஸ் பற்றி பார்க்கலாம். திருத்துறைப்பூண்டிலேருந்து முத்துப்பேட்டைக்கு முன்னாடி தில்லை விளாகம் வரைக்கும் போல்ஸ் ஊனியிருக்காங்க. ஒயரிங்கெல்லாம் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து போல்ஸை ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஊனிட்டு அப்புறமா ஒயரிங்கை வேகமாக ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடுவாங்க. இது எல்லாத்தையும் விட நியூ அப்டேட், நம்ம பட்டுக்கோட்டையில் வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் போல்ஸ் ஊன்றதுக்கு கூலி நோண்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் அந்த வீடியோவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம திருத்துறைப்பூண்டி டு காரைக்குடி லைன்லேயுமே ஒர்க்ஸ் வேகமாக தான் போயிட்டுருக்குது. கூடிய சீக்கிரம் நம்ம லைனுக்கு எலக்ட்ரிஃபிகேஷன் முடிஞ்சு எலக்ட்ரிக் இன்ஜின் விடுவாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு எலக்ட்ரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பேப் 7 ட்ரையலுக்கு வந்தால் நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு காமெண்ட்டில் சொல்லுங்கள். இதாங்க எலக்ட்ரிஃபிகேஷனோட ரீசெண்ட் அப்டேட்ஸு. அடுத்து திருவாரூர் டு காரைக்குடி லைனில் அதிராம்பட்டினம், பேராவூரணி, அறந்தாங்கி இந்த 3 ஸ்டேஷன்லேயும் பிளாட்ஃபார்மோட லென்த் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. வெறும் 18 கோச்சு உள்ள ட்ரெயின் நிற்கிற அளவுக்கு தான் லென்த் இருக்குது. இப்போ வர ட்ரெயின்ஸ் எல்லாமே 24 கோச்சோடு வந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் வந்து முன்னாடி உள்ள அண்டர்சவுடு, பின்னாடி உள்ள அண்டர்சவுடு எல்லாமே வந்து ஸ்டேஷனுக்கு முன்னாடி போயிடுது. அதனால் ஏறுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் நாளில் சால்வ் ஆயிரும். பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக அதிராம்பட்டினத்தில் ஸ்டார்ட் ஆகிருக்குது. இந்த ஒர்க்ஸ் மட்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்முக்கு வெளியே போகாது. அப்புறம் கரெக்டாக பிளாட்ஃபார்மில் நிற்கும், நம்ம ஈஸியாக ஏறிக்கலாம். இந்த 3 ஸ்டேஷனில் மட்டும்தான் இந்த மேஜரான ப்ராப்ளம் இருக்குது. நம்ம திருவாரூர் டு காரைக்குடி, காரைக்குடி டு திருவாரூர் பேசஞ்சருக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அதில் இருக்கிறதே வெறும் 10 கோச்சு தான், அது உள்ளுக்குள்ளேயே வந்து நின்றோம். ஆனால் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் தாம்பரம் டு செங்கோட்டை, செங்கோட்டை டு தாம்பரம், வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம், எர்ணாகுளம் டு வேளாங்கண்ணி, செவந்திராபாத் டு ராமநாதபுரம், ராமநாதபுரம் டு செவந்திராபாத் இந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் அதிராம்பட்டினம், பேராவூரணி, அறந்தாங்கி இந்த ஸ்டேஷனுக்கு வரும்போது ஒன்று பிளாட்ஃபார்முக்கு முன்னாடியோ, அதாவது இன்ஜினுக்கு பக்கத்தில் உள்ள அண்டர்சவுடு கோச்சோ இல்லை இன்ஜினுக்கு பின்னாடி லாஸ்ட்டில் உள்ள அண்டர்சவுடு கோச்சோ பிளாட்ஃபார்முக்கு வெளியே போயிடும். அதனால் வந்து ஏறுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் இந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் லேட்டானாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லோரையும் ஏற்றிட்டு தான் போவாங்க. இருந்தாலும் இந்த பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்ஸ் வந்து முடிஞ்சிருச்சுன்னா இந்த ப்ராப்ளம் இருக்காது. எல்லா ஸ்டேஷனில் வர்ற மாதிரியும் இன்ஜின்லேருந்து லாஸ்ட்டு கோச் வரைக்கும் பிளாட்ஃபார்முக்கு உள்ளே வந்துடும். அதனால் அதுக்கப்புறம் பிரச்சனையே இருக்காது, நம்ம ஈஸியாக ட்ரெயினில் ஏறிடலாம். பார்ப்போம் கைஸ் எப்போ ஒர்க்ஸ் எல்லாம் முடியுதுன்னு. இப்போ அதிராம்பட்டினமில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் தான் பேராவூரணி வருவாங்க, அதுக்கப்புறமெல்லாம் அறந்தாங்கி போவாங்க. இப்படி ஒவ்வொரு ஸ்டேஷனாக கம்ப்ளீட் ஆகி ஃபுல்லாக முடிஞ்சிடும் கைஸ். இந்த ஒர்க்ஸுக்கு ரொம்ப நாள் ஆகாது கைஸ், ஒரு 2 மாதம் இல்லைன்னா 2.5 மாதத்துக்குள்ளேயே முடிச்சிடுவாங்க. பார்ப்போம் கைஸ் எப்போ முடிக்கிறாங்கன்னு. அடுத்து நம்ம பாம்பன் பிரிட்ஜ் இன்னாகுரேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக பாம்பன் பிரிட்ஜ் வந்து February 11 அன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த பீரியடில் வந்து பிரதமர் மோடி வந்து அமெரிக்கா போனதுனால அந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிருச்சு. இப்போ மறுபடியும் February 28ன்னு எல்லா நியூஸ்லேயும் வந்துகிட்ருக்கு. ஆனால் அதையுமே நம்ப முடியுமான்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச March 1 தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று இந்த நியூஸில் வர்ற மாதிரி February 28 இல்லைன்னா March 1 வீக்லேயே வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. பாம்பன் இன்னாகுரேஷனுக்காக தேசிய கொடி கலரில் வந்து ஒரு இன்ஜினை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஜினை நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். பாம்பன் இன்னாகுரேஷனுக்காக ஓல்டு பாம்பன் பிரிட்ஜையுமே வந்து பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறம் February 28 இல்லைன்னா March 3 இல்லைன்னா March 10க்குள்ளே எப்படியும் ஓப்பன் பண்ணிடுவாங்க. இந்த டேட்ஸு தான் ஃபைனல் டேட்ஸாக இருக்கும்.
இதுக்கப்புறம் டிலே பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம் February எண்டு இல்லைனா March ஃபஸ்ட் வீக்குள்ளே கன்ஃபார்மாக ஓப்பன் பண்ணிடுவாங்க. பிரதமர் மோடி வந்து பாம்பன் ரோடு பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அங்கே நின்று தேசிய கொடியை காமிச்சு பாம்பன் ரயில்வே பிரிட்ஜை வந்து திறந்து வைப்பார். அதுக்கான ட்ரையலை மதுரை டிவிஷன்லேருந்து 3 தடவை செஞ்சு பார்த்துருக்காங்க. அதனால் நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம் February 28 ஆர் March 3 ஆர் March 10 இதுக்குள்ளே கன்ஃபார்மாக ஓப்பன் பண்ணிடுவாங்க. இன்னாகுரேஷனுக்காக அந்த இன்ஜின் ரெடி பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த இன்ஜினை வச்சு தான் வந்து ரன் பண்ண போகிறாங்களாம். பிரதமர் வந்து தேசிய கொடி அசைக்கும் போது அந்த இன்ஜினை வச்சு ஒரு ட்ரெயின் வந்து ரன் பண்ணுவாங்களாம். அது எந்த ட்ரெயின் தெரியலை, ஏதாச்சும் ஒரு ட்ரெயினை ரன் பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்து ஓல்டு பிரிட்ஜ் ஓப்பனிங் அப்போ வந்த போட் மேலாக கூட இருக்கலாம். என்னென்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.